This video is the sponsored content EduGoats. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரவை உப்புமா செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம் பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன எண்ணெய் காயணும், கடுகு போட்டுட்டு எண்ணெய் காய்ஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் எல்லாம் கட்டு தேவையான கேரட்டும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பீன்ஸ் போட்டுருக்கோம், பச்சை பீன்ஸ் இது. அதேமாதிரி இது வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். இது என்ன பண்ணுறோம், பச்சை மிளகா ஃபஸ்ட்டு கேரட்டு வெங்காயத்தை கொஞ்சம் போடுறோம். இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் போடுறோம், அதை பாருங்கள். அது ஒரு வதக்குறோம். இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டுமா இப்போ பீன்ஸ் கொஞ்சம் போடுறோம். பீன்ஸு கேரட்டு கலந்தே போட்டிருக்கோம் ரெண்டையும். இது என்னன்னா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கணும், 2 நிமிஷம் வதக்கணும். அது இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியிருக்கோம், 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இது 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிறோம். பாருங்கள், 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அதே அளந்து ஊற்றணும். இப்போ பாருங்கள், எந்த டம்ளர் ரவை எடுத்தோமோ அதே அளவில் 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டுங்களா. அடுத்தது தூளுப்பு கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், தூளுப்பு கொஞ்சமாக போட்டுமா. தண்ணி நல்லா கொதி வரணும், கொதி வர வரல அப்படி வச்சுருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் தண்ணி நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ரவையை கொட்டி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி 1 டம்ளர் ரவையை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை கொட்டி கிளறோம். இப்போ நல்லா கொச்சிருச்சு. இப்போ ரவை நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கட்டி விழாத அளவு கிளறிட்டே இருக்கணும்.
இது எங்கள் வீட்டில் தினமும் வாரத்தில் 2 நாளைக்கு செய்வோம். சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிடும். இல்லை கேட்டே இருக்கணும். இது இறக்கும்போது 2 கொத்தமல்லி தழை போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இறக்க போகிற இறக்க போகிறோங்க. பாருங்கள், மேலே கொத்தமல்லி தழை 4 போடுறோம். சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.